மாவட்ட அமர்வுகளில் உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இந்த சமரச விழிப்புணர்வு முகாமில் பங்கேற்றுள்ள சூழலில் இன்று ஒரு நாள் நடத்தி ஆக வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் இந்த விழா குறுகிய கால இடைவெளியில் ஏற்படுத்தப்பட்டு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற சமரச விழிப்புணர்வை சமரசர்களும் நீதிபதிகளும் மற்ற ஏனைய வழக்கறிஞர்களும் வழக்காடிகளுக்கும் பொதுமக்களும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சக வழக்கறிஞர்கள் எடுத்துரைப்பார்கள். இந்த நிகழ்வு அதாவது பேச்சு, சொற்பொழிவு, விவாதம் குறைந்தபட்சம் ஒரு 11:30 11:45 வரை செல்லும். அதன் பின்னிட்டு சிறிய இடைவேளை தேநீர் கொடுக்கப்படும். பின்னிட்டு சமரசத்தை பற்றி புரியாதவர்களுக்கு விழிப்புணர்வு எடுப்பதற்கு நாடகம், கதை வடிவில் வழக்கறிஞர்கள் குழுமமாகவும் நீதிபதிகள் கொண்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு குழுமமாகவும் எப்படியெல்லாம் சமரசம் செய்தால் அவருடைய சிறப்பு இருக்கிறது, பயன்கள் இருக்கின்றன என்பதை நாடகமாக இதே இடத்தில் எடுத்துரைப்பார்கள். அனைவரும் கண்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள காரணம், எங்கேயாவது ஒரு விதை தன்னுடைய புத்தியில் விழுந்ததுன்னா அது என்னைக்காவது நாளே ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அது நீதிமன்ற பிரச்சனை இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், நண்பர்கள் பிரச்சனை இருக்கலாம், சமூகத்தில் வர அந்த கிராமத்தில் உள்ள திருவிழா, ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். இங்கே நல்ல கருத்துக்களை சொல்ல சமரசர்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்கள் உள்ளார்கள். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்வது. இன்னைக்கு சிவில் வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ள வழக்குகள் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு மணிக்கு மேலே கூட வரலாம். அது வரைக்கும் ஒன்றும் ஆகாது, எக்ஸ்பார்ட்டிவ் டிஸ்கஸ் ஆகாதுன்னு நீதிபதிகிட்ட சொல்லிட்டேன். குற்ற வழக்குகளை பொறுத்தவரைக்கும் அந்த எதிரிகள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று விட்டு வந்து இதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்போஸ் கிளைண்ட் வரல, வைக்கல் இருக்க அந்த கேஸ் எல்லாம் பாஸ் அவுட் முடியாது, அப்போ போய் நீங்கள் செக்ஷன் 370 or 355 பேர் ஸ்டடிஸ் போடலாம். இன்னைக்கு ஒன்றும் அட்வான்ஸ் அட்ரஸ் பெரும்பாலும் இருக்காது, எக்ஸப்ட் டைரக்ஷன் மேட்டில் வரனா அந்த நீதிபதிகள் பண்ணுவாங்க. அதனால் இந்த அமர்ந்து அனைத்து வழக்குகளையும் கேட்டுதான் அவருடைய கிளைண்ட்டுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒரு 1 hour கொடுங்க, நாங்கள் சூசமாக சொல்லி அனுப்புகிறோம். உங்களுக்கு கேஸ்லாம் செட்டில்மெண்ட் பண்ணலான்ட்டு அதை அவங்க கேட்டுட்டாவே போதும். அப்புறம் அந்த ஜட்ஜுங்களாம் அந்த நீதி சமரசங்களாம் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஏன்னா சமரச மையத்தில் முடிச்சோம்னா பல நன்மைகள் இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் வந்து விவாதம் பண்ண போகிறாங்க, எடுத்து வைக்க போகிறாங்க. இந்த அரிய வாய்ப்பை அனைத்து நல்ல வளங்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் இப்போ நாங்கள் பேசிய நீதிபதிகள் பேசி நன்றிங்கய்யா. அடுத்ததாக நம்முடைய போக்சோ ஜட்ஜ் அவர்களை சிறப்பு வழங்குமாறு அன்புடன் இருக்கிறேன். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும் வழக்காளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உறவு முறையில் எவ்வித பாதகம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் விரைவாக தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். அரசியலமைப்பு சட்டம் 21 கீழ் அடிப்படை உரிமை என்ற நிலையில் தற்பொழுது நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் நீதிமன்றத்தில் வழக்கு முடிப்பதற்கு பொருள் செலவும் கால அதிகம் இருப்பதாலும் தரப்பினர்களுக்கிடையே சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்குகள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ள வழக்குகளை, அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், கடன் கொடுக்கல் வாங்கல், மணி ரெக்கவரி சூட் மற்றும் கமௌண்டல் அஃபென்ஸ் குறித்த குற்றவியல் வழக்குகள் மற்றும் மோட்டார் வாகன விபத்து நஷ்டஈடு கோருதல் போன்ற சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் சமரச தீர்வு மையத்தில் சமரசர் முன்னிலையில் வழக்காடிகள் சுமூகமான முறையில் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வழக்காடிகளுக்கு இடையேயான வழக்கு தொடர்பான ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். ஒருவேளை சமரச தீர்வு மையத்தில் சமரசம் ஏற்படவில்லை என்றால் சமரசர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்ட ரகசியம் பாதிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வழக்காடிகள் நம்பிக்கையுடன் அமர்ந்து அவர்களாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அமைப்பினை பயன்படுத்தி கொண்டு